ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொஷின்லேருந்து கொஷின் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். இது வந்து டி டைப் கொஷின் பேப்பர். கொஷின் என்னென்னு பார்க்கலாம். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வடி இடம்பெறும் நூல் எது? இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் உரைநடையின் அணிகலன்கள் அந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 15ல் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. இந்த புக்கில் தான் இருக்குது. அதனுடைய பதிப்பு இது முதல் பதிப்பு 2019, திருத்திய பதிப்பு 2020, 21, 22. இந்த புக்கில் தான் இருக்குது ஆன்சரு. இதில் உரைநடையின் அணிநலன்கள் இதை யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழில் முதல்வன். ஆனால் கொஸ்டின் வந்து இதாக கேட்கல. அந்த பாடல் வரி கொடுத்துட்டு தான் அந்த பாடல் எதில் இடம்பெற்றுள்ளது, அந்த நூல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வரைக்கு பாருங்கள். அந்த பாடல் முன் தோன்றிய மூத்தக்குடி அதில் கொடுத்துருக்காங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த பாடலடி கீழே கொடுத்துருக்க நூல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதை என்ற டாப்பிக்கில் 53, 55வது பாடல் கொடுத்துருக்காங்க. 53 to 55வது பாடல் வந்து இதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிறுமலைன்றதுக்கு அர்த்தம் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சிறுமலை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அதுதான் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பேஜில் உள்ளது. 15th பேஜில் இதான் இருக்குது. அதுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்குது. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பி, சிலப்பதிகாரம். இது அந்த புக்கோட லாஸ்ட் பேஜ், இது பேக் பேஜ். சரிங்களா? ஏன் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்ஷன் நீங்கள் போடக்குள்ளார உங்களுக்கு இது எல்லாமே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த அட்டை வைக்கணும். அதாவது ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பேஜ் வைக்கணும். அப்புறம் உள்ள எந்த இயல்னு வைக்கணும். எந்த இயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரண்ட் பேஜு அது எந்த இயரில் இந்த புக்கு வந்துச்சு அதை 2ஆவதாக வைக்கணும். அதுக்கப்புறம் எந்த இயல் 2ஆ இயல் 1ஆ அந்த இயல் 1ஓட முன் பக்கத்தை வைக்கணும். அடுத்து இயல் 1ல் எந்த டாபிக், அதாவது உரைநடையின் அணிநலன்கள் அந்த டாபிக் வைக்கணும். அப்புறம் தான் அந்த பேஜ் நம்பர் 15ல் என்ன ஆன்சர் இருக்கோ அதை வைக்கணும். லாஸ்ட்டில் அந்த 10th புக்கு எல்லாமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஃபுல்லாகவே 10th ஸ்டாண்டர்ட் தான் கேட்குறாங்க. அந்த புக்கோட லாஸ்ட்டு அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டையின் பின்புறத்தை தான் லாஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அது அப்ஜெக்ஷனில் நம்ம வைக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் நான் லாஸ்ட் வரைக்கும் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து அப்ஜெக்ஷன் இல்லை இந்த கொஷினு. இது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போது அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும். அதில் கொஸ்டின் வந்து இது மாதிரி கூட தப்பாக கூட ஆன்சர் வந்து தப்பாக கூட வரலாம். அதுக்காக நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அதுக்காக இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? 180 கொஷினும் உடனுக்குடன் அடுத்தடுத்து ஒரு கொஷினாக கொடுப்பேன். அப்புறம் உங்களுக்கு எஸ்சிடி தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அதாவது இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் எஸ்சிடிடிஆர்பி நியமன தேர்வு எழுதியவங்க மட்டும்தான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும். வேறு யாரும் ஜாயின் பண்ண வேணாம். உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேணாம். வேறு யாராவது ஜாயின் பண்ணி நீங்கள் எஸ்சிடிடிஆர்பி நியமன தேர்வு எழுதினவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஆட் பண்ணுறதும் அதில் இருக்குது. நீங்களும் ஆட் பண்ணி விடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.